அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே. இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो,
शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 25/12/2024. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे कदम कदम पर श्रीमत पर चलना यही हाईएस्ट चार्ट है. இனிமையான குழந்தைகளே, அடியடியிலையும் ஸ்ரீமத் படி நடப்பதுதான் ஒரு हाईएस्ट चार्ट ஆகும். जिन बच्चों को श्रीमत का रिकॉर्ड है मुरली जरूर पढ़ेंगे. எந்த குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் மீது மரியாதை இருக்கின்றதோ அவர்கள் அவசியம் முரளியை படிப்பார்கள். கேள்வி கேட்குறாங்க பாபா, तुम ईश्वर की बच्चों से कौन सा प्रश्न कोई भी पूछ नहीं सकता. ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களை எப்படிப்பட்ட ஒரு கேள்வி யாராலையும் கேட்க முடியாது. ஈஸ்வரன் குழந்தைங்கள்ட்ட கேள்வியா? கேட்கவே முடியாதுன்றார் பாபா. அது என்ன கேள்வி? तुम बच्चों से कोई भी नहीं पूछ सकता कि तुम राजी खुशी हो. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, நலமாக இருக்கீங்களா, இது போன்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க முடியவே முடியாது. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது நம்முடைய வாழ்க்கையாகவே ஆயிடுச்சு. மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம சங்கம் யுகத்தில் நம்ம தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். क्योंकि तुम कहते हो हम सदैव राजी है. நாம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் எப்போதுமே சந்தோஷமாக தான் இருக்கிறோம். परवाह थी भार ब्रह्म में रहने वाले बाप की, वो मिल गया, बाकी किस बात की परवाह करनी है. அந்த பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவே எங்களுக்கு கிடைத்து விட்ட பொழுது வேறு எந்த விஷயத்தை நினச்சி நாங்கள் கவலைப்படணும்? அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கிறதா எனக்கு நம்ம பெறுவதற்கு? தும்பல் பீமார் ஹோ தோ பி கேங்கே ஹம் ராஜி குஷி ஹே. நம்ம நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் நம்ம வாயிலிருந்து என்ன வரும்? ரொம்ப முடியல அப்படி சொல்ல முடியாது. நம்மால் முடியலை தான், ஆனாலும் முகத்தில் கூட அந்த அடையாளம் தெரியாது. அப்போது நம்ம என்ன சொல்லுவோமா? சந்தோஷமாக இருக்கிறேன். ईश्वर की बच्चों को किसी बात की परवाह नहीं है. அடுத்து சொல்கிறார் பாபா, ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தை பற்றிய கவலையுமே கிடையாது. बाप जब देखते हैं इन पर माया का वार हुआ है तो पूछते हैं बच्चे राजी खुश हो. எப்போ பாபா குழந்தைகளை பார்க்குறார், இந்த குழந்தை மாயாவோட போராடிட்டுருக்கு, மாயாவோட யுத்தம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது பாபா அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ணுறாரா? குழந்தைய எப்படி இருக்கிற, நலமாக இருக்கிறியா, சந்தோஷமாக இருக்கிறியா? அப்போ தான் அந்த குழந்தைகிட்ட தான் பாபா கேட்குறார். ஓம் சாந்தி. बाप समझाते हैं बच्चों की बुद्धि में जरूर होगा कि बाबा बाप भी है, टीचर भी है, सुप्रीम गुरु भी है. பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளுடைய புத்தியில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயமானது இருக்கும். எந்த விஷயம்? பாபா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குரு சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார். வெறும் குரு அல்ல, சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார். இருக்குதா? புத்தியில் இருக்கிறதா? மூவருமே இவர் தான் அப்படின்னு புத்தியில் இருக்கிறதா? இந்த மூவருமே ஒருவர் தான் அப்படின்னு புத்தியில் இருக்கிறதா? இந்த நினைவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த நினைவை ஒரு பொழுதும் வேறு யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. கல்பா பாபா தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாபா ஞானக்கடலாகவும் பதீத பாவனனாகவும் இருக்கிறார். ये अभी समझाया जाता जबकि ज्ञान का तीसरा नेत्र दिव्य बुद्धि मिली है. இது எல்லாமே கூட உங்களுக்கு இப்போ புரிய வைக்கப்படுகிறது. எப்போ உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் திவ்ய புத்தி கிடைத்ததோ அப்போதான் இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த புத்தி கிடைக்கல, அந்த திவ்ய கண் கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. बच्चे बल समझते हैं तो होंगे परंतु बाप को ही भूल जाते हैं. तो टीचर गुरु फिर कैसे याद आएगा? குழந்தைகள் இதெல்லாம் நல்லா தான் தெரிஞ்சிட்ருக்காங்க, புரிஞ்சிட்ருக்காங்க, நினைவுலெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அப்பாவை மறந்து போயிடுறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு பாபா? அப்பாவையே மறந்து போகிறோம். நீங்கள்
டீச்சரை குருவை மறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க 2 பேரோட ஞாபகமும் அவங்களுக்கு வராது இல்லையா? மாயா बहुत ही प्रबल है तो बाप की तीनों रूपों को ही बुला देती है. மாயா அப்படி பிரபலமானது 3 ரூபத்தையுமே மறக்க வச்சிருது. அப்போ மறந்து போகிறப்போ என்ன சொல்கிறாங்க குழந்தைங்க? பாபா மாயாட்ட நாங்கள் தோற்று போயிட்டோம். ये तो कदम कदम पदम में परंतु हार खाने में पदम कैसे होंगे? அடி அடியிலும் கோடி மடங்கு பலன் இருக்கிறது. நீங்கள் தோல்வி பெற்றீர்கள் என்றால் அந்த பல கோடி மடங்கு எப்படி பெறுவீர்கள்? தேவதோக்கு ஹீ பதம் கி நிஷானி தேத்தே ஹே. தேவதைகளுக்கு தான் தாமரை மலரானது புஷ்பமானது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்வர் கி படாய் ஹே. இது ஈஸ்வரன் படிப்பிக்கக்கூடிய படிப்பு. இந்த ஐசே மனுஷி கி படாய் கபி ஹோ ந சகே. இது மனிதனுடைய படிப்பாக ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது. பல் தேவதோக்கி மகிமா கீ ஜாத்தி ஹே. தேவதைகளுக்கு மகிமை பாடப்படுகிறது. ஆனாலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு பாபா. பாக்கி உன்கி படாய் கியா ஹே. மற்றது மகிமைலாம் என்ன இருக்கு? பாபா சொல்றார், இப்போ நீங்கள் தேவதா நிலை அடைவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜான்தியோ इस पुरुषार्थ में फेल बहुत होते हैं. இந்த புருஷார்த்தத்தில், இந்த புருஷார்த்தத்தில் தேவதா நிலை அடையிறதுக்கான புருஷார்த்தத்தில் குழந்தைகள் நிறைய பேர் ஃபெயிலும் ஆகின்றார்கள். ஞானம் என்பதோ மிகவும் சகஜம்தான். ஆனாலும் கூட கொஞ்சம் பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. காரணம் என்ன? 8 எங்கே, 100 எங்கே, 108 எங்கே, 16,108 எங்கே இல்லையா? செலக்ட் ஆகிறது 16,108 ஆத்மாக்கள் தான். இவ்வளவு சகஜமான ஞானம் கிடைச்ச பிறகும் உங்களால் ஏன் பாஸ் ஆக முடியல? காரணம் என்னவா இருக்கும்? மாயா அடிக்கடி பாபா நினைவை மறக்க வைத்து விடுகிறது. பாப் कहते हैं अपना चार्ट रखो परंतु लिख नहीं पाते. பாபா சொல்றார், குழந்தைகளே உங்களை பற்றிய சார்ட்டை எழுதுங்க. ஆனால் அந்த சார்ட்டை எழுத மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி முன்னேறுவீங்க? கஹான் தக் பைட் லிக்கே அது லிக்தே பியே. எவ்வளோ காலம் தான் எழுதுகிறாங்க? கொஞ்ச நாள் எழுதுகிறாங்க, அப்புறம் விட்டுடுறாங்க. அப்போ ஒன்று ஆகுதான். இதில் சார்ட் எழுதுறது ஒரு வேகம் வந்துடும், ஒரு உற்சாகம் வந்துடும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க? இன்னிலேருந்து நான் கரெக்டாக சார்ட் எழுதணும்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அது தொடர்ந்து இருக்குமா? அந்த சார்ட்டு இருக்காது, டவுன் ஆகிடும். ஆக இன்றைக்கு பாபா தலைப்பிலே என்ன சொன்னார்? சார்ட் எழுதுவது என்பது हाईएस्ट पुरुषार्थम. उनको होता कदम कदम श्रीमत पर चलते. बाप तो समझेंगे इन विचार को लज्जा आती होगी. சாட் நல்லா எழுதக்கூடியவங்க தான் அடி அடியிலையும் ஸ்ரீமத் படி நடப்பார்கள். பாபாவும் புரிஞ்சுக்கிறாரு. குழந்தைங்களுக்கு சாட் எழுதுறதுக்கு வெக்கம் வந்திருக்கும் போல். அதனால் இப்படி எழுதி காட்டினா பாபா என்ன நினைப்பாரோ? வெக்கம் வந்திருக்கிறதுனால கூட சாட் எழுதாமல் இருந்திருக்கலாம். नहीं तो ஸ்ரீமத் அமல் में लानी चाहिए. ஆனால் இந்த ஸ்ரீமத்தை கூட நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஸ்ரீமத்தை, இன்னைக்கு ஸ்ரீமத் எது? சார்ட் எழுதுவதும் ஒரு ஸ்ரீமத். எப்படி முரளி கேட்பது ஒரு ஸ்ரீமத், அது மாதிரி சார்ட் எழுதுவதும் ஸ்ரீமத். பாபா சொல்றார், யாரோ ஒரு சில பேர், ஒருத்தரோ 2 பேரோ கஷ்டப்பட்டு சார்ட்டை எழுதுகிறாங்க. இந்த ஸ்ரீமத்துக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கறதில்ல. मुरली कड़चिरद आप पढ़िक्किरद இல்லை. उनकी दिल में लगता तो जरूर होगा. बाबा कहते तो सच है. हम मुरली नहीं पढ़ते हो तो औरों को क्या सिखलाएंगे? அப்படி பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு மரியாதை கொடுக்காத போது கண்டிப்பாக உங்கள் மனசில் வரும். என்ன வரும்? பாபா சொல்கிறது உண்மைதான், நம்மளை பற்றி பாபா கரெக்டாக சொல்கிறார், உண்மைதான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. நாம் முரளி படிக்கலைன்னா பிறருக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிற எண்ணமும் அவர்களுக்கு கண்டிப்பாக தோணும். பாப் तो कहते हैं मुझे याद करो तो स्वर्ग के मालिक बनो. பாபா கூறுவது என்ன? என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் சொர்க்கத்தினுடைய எஜமானராக ஆகுங்கள். इसमें बाप भी आ गया, पढ़ाने वाला भी आ गया. இந்த 2 நினைவில் அப்பாவும் வந்துடுறாரு, படிப்பிக்கிற டீச்சரோட ஞாபகமும் வந்துடுது. சத்கதி தாத்தா பி ஆகையா, சத்கதியை கொடுக்குற பாபாவோட குருவோட நினைவும் வந்து விடுகிறது.
थोड़ा थोड़ा अक्षर में सारा ज्ञान आ जाता है. சின்ன சின்ன வார்த்தைகள்ல நிறைய ஞானம் வந்துடுதுங்கிறார் பாபா. யஹா தும் ஆத்தி ஹி ஹோ. இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? டெய்லி வந்துடுறீங்க இல்லையா டைரி பேனாவோட? எதுக்கு வந்தீங்க? ரிவைஸ் பண்ணுறதுக்கு. சாக்கார முரளி என்ன रिवाइज करना पड़े. बल बाप भी यही समझाते हैं क्योंकि तुम खुद कहती हो हम भूल जाते हैं, इसलिए यहाँ आते हैं रिवाइज करने. பாபாவும் இதுதான் புரிய வைக்கிறார். நாம் சொல்கிறோமா எல்லாம் மறந்து போயிடுது பாபா, இங்கே வந்து உட்கார்ந்து அல்லது பாபா ரிவைஸ் பண்ணுறதை கேட்கலாம் அப்படின்னு அதுக்காக வரும்னு சொல்கிறாங்க. कोई बल कोई करते भी है तो भी रिवाइज नहीं होता है. சில பேர் ரிவைஸ் பண்ணிக்கணும்னு வராங்க, அப்போவும் அந்த ஞான புத்தியில் பதியறது இல்லை. தக்குதீர் में नहीं है तो तदबीर भी क्या करे. அதிர்ஷ்டத்தில் இல்லாத பொழுது முயற்சி கூட என்ன பண்ண முடியும்? तदबीर कराने वाला तो एक ही बाप है. நம்மை முயற்சி செய்ய வைக்கக்கூடியவரும் ஒரே ஒரு பாபா. इसमें कोई पास खातिर भी नहीं हो सकते हैं. उस पढ़ा में एक्स्ट्रा पढ़ाने के लिए टीचर को बुलाते हैं. பாபா சொல்றார், சிலரை மட்டும் நல்ல பாபா படிக்க வைக்கிறாரு, சிலரை கண்டுக்கிறதே இல்லை, அப்படிலாம் இங்கே இல்லை. அந்த படிப்பில் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஸ்பெஷல் டீச்சரை நியமிப்பாங்க. ஸ்பெஷல் டியூஷன் டீச்சர்னு இருப்பாங்க, அவங்கள நியமிப்பாங்க. ஆனால் இங்கே இது ஒரு படிப்பு தான். இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு பாபா ஒரே மாதிரி தான் படிப்பிக்கிறார். முதல் நாள் முரளி கேட்குறவங்களுக்கும் அதே முரளி தான் 10 வருடமாக 20 வருடமாக 50 வருடமாக 80 வருடமாக கேட்கக்கூடியவர்களுக்கும் அதே முரளி கிளாஸ் தான். ஒருத்தருக்கா தனித்தனியாக எவ்வளோதான் படிப்பு சொல்லித்தர முடியும்? எவ்வளோ குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க? அந்த படிப்பில் பெரிய இடத்து குழந்தைங்க இருப்பாங்க, பணக்கார வீட்டு குழந்தைங்க இல்லை பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராக படிப்பிக்கப்படுகிறது. டீச்சர் ஏன் எக்ஸ்ட்ரா படிப்பிக்கப்படுது? ஏன்னா ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பாங்க. டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் வைக்க வேண்டியதாக இருக்குது. इसलिए पढ़ाकर उनको स्कॉलरशिप लायक बनाते हैं. ஸ்பெஷல் டீச்சரை வைத்து படிக்க வைத்து ஸ்காலர்ஷிப் வாங்கிறதுக்கு அவங்கள தகுதியுடையவர் ஆக்குறாங்க. ये टीचर ऐसा नहीं करते. இந்த டீச்சர் எந்த டீச்சர்? நம்ம டீச்சர் பாபா. இந்த டீச்சர் அப்படிலாம் செய்யறது கிடையாது. ये तो सभी को एक जैसा पढ़ाते हैं. இந்த பாபாவோ அனைவருக்கும் ஒன்று போல தான் பாடத்தை படிப்பிக்கிறார். एक्स्ट्रा पुरुषार्थमाना टीचर कुछ कृपा करते हैं. एक्स्ट्रा पुरुषार्थम அப்படின்னாலே டீச்சர் என்ன பண்ணுறாங்க? கருணை காட்டுறாங்க. बल ऐसा तो पैसे भी लेते, कास टाइम दे पढ़ाते हैं. பைசா வாங்கிட்டு அதிக நேரத்தை கொடுத்து அவங்களுக்கு படிப்பு சொல்கிறாங்க. அது மூலமாக படித்தவங்க என்ன ஆயிடுறாங்களா? உஷாராயிடுறாங்க. இங்கே பாபா அனைவருக்கும் ஒரே ஒரு மகா மந்திரம் தான் கொடுக்கின்றார். என்ன மகா மந்திரம்? மன்மனா பவ மந்திரம். பஸ் இந்த ஒரு மந்திரம் போதும். நல்லா படிக்கணும்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா படிப்பெல்லாம் தானாக புத்தியில் ஏறும். புத்தியில் மட்டும்தான் ஏறுமா? வாழ்க்கையிலையும் நடைமுறையிலையும் வந்துடாதா? வரும். பாபா ஒருவர் தான் பதீத பாவனன். அவரோட நினைவு மூலமாக தான் நாம் பாவனம் ஆகுவோம். ஒத்து बच्चों की हाथ में है. தூய்மை நிலை அடைவது உங்கள் கையில் இருக்குது. जितना याद करेंगे उतना பாவன் பனேங்கே. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு பாவனம் ஆவீர்கள். அதனால தான் என்ன சொல்லிட்டார் பாபா? தூய்மை நிலை அடையிறது உங்கள் கையில் இருக்கு. ஏன்னா நீங்கள் நினைச்சா தானே பாவனம் ஆக முடியும். அனைத்துக்கும் ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்துக்குமே ஆதாரம் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய புருஷார்த்தம் தான். वो तो तीर्थों पर यात्राएं करने जाते हैं, एक दो को देख कर भी जाते हैं. தீர்த்த யாத்திரைக்கு போகிறான், தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகிறான். ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தர் நீங்களே போகிறீங்களா, நானும் வரேன், அப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் யாத்திரை ஸ்தலங்களுக்கு போகிறான். तो बच्चों ने भी बहुत यात्राएं की है, फिर क्या हुआ? பாபா கேட்குற, நீங்கள் கூட நிறைய யாத்திரை பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு? எவ்வளோ யாத்திரை பண்ணியிருக்கீங்களே, என்னாச்சு?
இது கிடைச்சதா உங்களுக்கு? नीचे ही गिरते आए. அவ்வளோ யாத்திரை பண்ணி அவ்வளோ பக்தி பண்ணி ஆத்மனாயிச்சா, அவ்வளோ செஞ்சும் கூட ஒன்றும் பலன் கிடைக்கல. ஆத்மா அட்லீஸ்ட் கீழே இறங்காமலே தான் இருக்கணும் இல்லையா? அதுவும் இல்லை, கீழே தான் இறங்கிடுச்சு. யாத்திரா கிஸ்லி ஹே, इससे क्या मिलेगा, कुछ भी पता नहीं था. யாத்திரை எதற்கு செய்யணும், அந்த யாத்திரை செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்தது. அபி தும்ஹாரி ஹே யாத் கி யாத்ரா, இங்கே நாம் செய்து கொண்டிருப்பது நினைவு யாத்திரை. நல்லா இருக்கா நினைவு யாத்திரை? பிடிச்சிருக்கா நினைவு யாத்திரை? பிடிச்சிருக்கா? அழகான யாத்திரை, அதிசயமான யாத்திரை, மிக உயர்ந்த யாத்திரை, சகஜமான யாத்திரை. இருந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணலாம், இந்த யாத்திரை செய்து பலனை அடையலாம். இந்த யாத்திரை செய்கிறதுக்கு ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை எது? मनमना भव. ये यात्रा तुम्हारी अनादि है. वो भी कहते हम ये यात्रा अनादि काल से करते आए हैं. நாம செய்யக்கூடிய இந்த யாத்திரை அனாதி. அவங்களும் என்ன சொல்கிறாங்களா, பக்தியில் போகிற யாத்ரீகர்களும் நாங்களும் அனாதி காலம் தொட்டு இந்த யாத்திரை செய்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஞான் சகித்து கேத்தியோ, நாம் ஞானத்தோட சொல்கிறோம். அவங்க சும்மா சொல்கிறாங்க, நாம் ஞானத்தோடு கூறுகின்றோம். என்ன சொல்கிறோம்? கல்பா நம்ம இந்த யாத்திரையை செய்து வருகின்றோம். யாத்ரா ஹுத் பாபா கர் சிக்கலாते हैं. இந்த யாத்திரை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சுயம் பாபாவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த யாத்திரையில் எவ்வளவு நடந்து நடந்து அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு அடைஞ்சதில் என்ன கலைப்பு தான். கித்தனா ஷோர் ஓத்தா ஹே. அந்த யாத்திரையில் சவுண்டு கூட எவ்வளோ இருக்குது பாருங்க. இந்த யாத்திரை எப்படி இருக்கு? அது சப்தம், இது டெட் சைலன்ஸ். ஏக் பாப்க்கு யாத் கர்னா ஹே. இந்த யாத்திரையில் ஒரே ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலமாக தான் நம்ம பாவனம் ஆகின்றோம். तुम्हें बाप ने सच्ची सच्ची रूहानी यात्रा सिखलाई है. நமக்கு பாபா இந்த ஆன்மீக உண்மையான யாத்திரையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த யாத்திரை ஜென்மமாக செய்து வந்தீங்க. ஜென்ம செய்து வந்தாலும் 4 பக்கமும் தேடி வந்த உன்னைய. ஆனாலும் ஹே பகவான், நீ என்னிடமிருந்து ரொம்ப தூரத்தில் தான் இருந்த, நான் உன்னை அடைய முடியல, அப்படித்தான் பாடப்பட்டிருக்கிறது. யாத்திரை செய்து கூட உன்னை அடைஞ்சிட்டேன், உன்னை தரிசனம் பண்ணிட்டேன்னு வரது இல்லையா? இத்தனை யாத்திரை பண்ணி கூட ஹே பகவான், நீ என்னிடமிருந்து தூரத்தில் தான் இருக்கு, எங்கே இருக்கிற அப்படின்னு தான் சொல்கிறாங்க. यात्रा से आकर फिर विकार में गिरते हैं तो क्या फायदा. யாத்திரைக்கு போகிறாங்க, ஸ்ரத்தையோட விரதத்தை கடைப்பிடிச்சு, தூய்மையை கடைப்பிடிச்சு, சைவ உணவை சாப்பிட்டு யாத்திரைக்கு போகிறாங்க. மறுபடியும் விகார வாழ்க்கையில் ஈடுபட்டுடுறாங்க. அதில் என்ன லாபம் இருக்குது, பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்குறாரு பாபா. நம்ம விரதம் எப்பேற்பட்டது, லைஃப் லாங். அபி तो बच्ची जानती हो यही புருஷோத்தம் சங்கம. இப்போ குழந்தைகள் நாம் புரிஞ்சிட்ருக்குறோம், இது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த யுகத்தில் தான் பாபா வந்திருக்கிறார். ஏக் தின் சபி ஜான் ஜாயங்கே கி பாப் ஆயா வாஹே. ஒரு நாள் அப்படி வரும், அந்த நாள் எல்லாருமே பாபாவை அறிந்து கொண்டு விடுவார்கள். பகவான் வந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டு விடுவார்கள். பகவான் அக்ரின் மிலேகா கேசே, பகவான் எப்படி கிடைப்பாரு, இது யாருக்குமே தெரியாது. कोई तो समझती कुत्ती पिल्ली में मिलेगा. பகவான் எப்படி கிடைப்பாருன்னு ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குதான். ஏதோ நாய் மூலமாக ஏதோ பூனை மூலமாக நமக்கு கிடைச்சிருவாரு, அப்படி ஒரு நம்பிக்கையில் கூட இருக்காங்களாம். உடனே பாபா என்ன கேட்குறாரு, ஏன்னா இதிலெல்லாம் பகவான் இருக்காரா? நாயில் பூனையிலெல்லாம் என்ன பகவான் இருக்கிறாரா? எவ்வளோ பொய் பாருங்க. அதில் போய் பகவான் எப்படி இருக்க முடியும்? ஜூட்டி ஹீ கானா ஜூட்டி ஹீ பீனா. சாப்பிட்றது பொய், அருந்துவது பொய், தூங்குவது பொய், எல்லாமே பொய். உலகமே பொய், உலகமே பொய்யான கண்டம். பொய் தான் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பொய்யான உலகத்தில் நீங்கள் குழந்தைங்க தான் சத்தியமானவருடைய ஞானத்தை கேட்டு சத்திய பாதையில் போயிட்டுருக்குறீங்க. பெரிய சாதனை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா?
சச்கண்ட் ஸ்வர்க கோ கஹா ஜாத்தா ஹே. சத்திய கண்டம் என்று சொர்க்கத்தை தான் சொல்லப்படுகிறது. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தில் பாரதவாசிகள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பாரதவாசிகள் நரகத்தில் இருக்கின்றார்கள். ये तो तुम मीठी मीठी बच्ची जानती हो, हम बाप से श्रीमत लेकर भारत को फिर से स्वर्ग बना रहे हैं. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் நாம அறிந்து கொண்டிருக்கின்றோம். என்ன அறிந்து கொண்டிருக்கின்றோம்? பாபாவிடமிருந்து ஸ்ரீமத்தை பெற்று மீண்டும் இந்த பாரதத்தை நம்ம சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். उस समय भारत में और कोई होता ही नहीं है. பாரதம் எப்போ சொர்க்கமாக இருந்ததோ அப்போ அந்த பாரதத்தில் வேற யாருமே கிடையாது. சாரா விஸ்வ பவித்திர பன் ஜாத்தா ஹே. முழு உலகமும் பவித்திர உலகமாக ஆகிவிடும். எப்போ எப்போ பவித்திர உலகம் ஆயிடும்? எப்போ பாரதம் சொர்க்கமாக இருக்குமோ அப்போ. இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனை தர்மங்கள் இருக்கிறது. बाप सारी झाड़ की नॉलेज सुनाते हैं. பாபா முழு மரத்தினுடைய ஞானத்தை நமக்கு கூறுகிறார். तुम्हें फिर से स्मृति दिलाते हैं. மீண்டும் பாபா நமக்கு நினைவு ஏற்படுத்துகிறார். தும்சோ தேவதா தே. நீங்கள் தான் தேவதையாக இருந்தீர்கள். ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆமாம், நான் தான் தேவதையா இருந்தேன். உங்களுடைய தேவதா ஸ்வரூபம் ஞாபகத்துக்கு வரணும். அடுத்து நாமே தான் வேஷ்யா சூதரர்களாயிட்டோம். இப்போ நாம யாரு? பிராமணர்களாயிட்டோம். ये अक्षर कभी कोई सन्यासी उदासी विद्वान द्वारा सुने. இது போன்ற வார்த்தையெல்லாம் ஏதாவது சன்னியாசிகள் மூலமாகவோ இல்லை வேற ஏதாவது மகான்கள் மூலமாகவோ வித்வான்கள் மூலமாகவோ நீங்கள் கேட்டதுண்டா? இல்லையே. हमसो का अर्थ बाप कितना सहज करके समझाते हैं. நானே அதுவே நான் என்ற அந்த ஹம்சோவோட அர்த்தத்தை கூட பாபா எவ்வளவு நமக்கு சகஜமாக புரிய வைக்கிறார். ஹம்சோமானா, ஹம்சோ அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் ஆத்மா. हम आत्मा ऐसे ऐसे चक्कर लगाते हैं. நம்ம ஆத்மாக்கள் தான் அப்படியே சக்கரங்களை சுற்றி வரும். वो तो कह देते हम आत्मा सो परमात्मा, परमात्मा सो आत्मा. அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆத்மா எங்கே, பரமாத்மா எங்கே? ரெண்டும் ஒன்றாக எப்படி இருக்க முடியும்? एक भी नहीं जिसको हमसो का अर्थ को पता हो. ஒருத்தருக்கு கூட ஹம்சோ நான் தான் ஆத்மா, நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் மனிதன் ஆயிட்டேன், இது போன்ற அர்த்தம் ஒருத்தருக்கு கூட தெரியாது. பாபா சொல்றார் ஹம்சோ கா மந்திர ஹே. இந்த ஹம்சோ அப்படிங்கிறது ஒரு மந்திரம். நானே அதுவே நான் அப்படிங்கிறது ஒரு மந்திரம். உங்க புத்தியில இந்த ஹம்சோடைய அர்த்தமானது இருந்து கொண்டு இருக்க வேண்டும். अभी तो बच्चों को सब कुछ मालूम पड़ गया है. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எப்படி ஆளாயிட்டீங்க பாருங்க. எல்லாம் பாபா சொல்லிட்டாரு உங்களுக்கு. இன்னும் சொல்ல வேண்டியது வேற இருக்கு. एक बाप विश्व रूप को ही ज्ञान का सागर कहा जाता है. பெரிய விஷயம் நமக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு பாபாவை தான் வேதே ரூபம் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. ஓய் சிருஷ்டி சக்கரமே नहीं आते हैं. அந்த பாபா இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருவது கிடையாது. ऐसे नहीं हम सो परमात्मा बन जाते हैं. நம்ம ஆத்மாவே பரமாத்மாவாக ஆக முடியாது. ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ரெண்டிற்கான வித்தியாசத்தை பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார் இல்லையா? பாபா நம்மை தனக்கு சமான் நாலேஜ்ஃபுல்லாகவும் ஆக்குகிறார். आप समान गॉड नहीं बनाते. தனக்கு சமான் ஆக்குறாருன்னா தனக்கு சமான் உங்களை காடெல்லாம் ஆக்க மாட்டார். நாலேஜில் என்ன பண்ணுறாரு? சமான் ஆக்குறார். இந்த விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்கள் புத்தியில் இந்த சக்கரத்தினோட ஞானத்தை நீங்கள் சுத்த முடியும். तो बुद्धि से समझ सकते हैं. நாம் புத்தியால் அறிந்து கொள்ள முடியும். எதை அறிந்து கொள்ள முடியும்? 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை நாம் எப்படி சுற்றி வந்திருக்கின்றோம், இதை
அறிந்து கொள்ள முடியும். எவ்வளோ காலம், எவ்வளோ நேரம், எத்தனை வருணங்கள், எத்தனை வம்சாவளிகள், எல்லாத்த பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இஸ் நாலேஜ் से ही ऊंची थी ऊंच बनते हैं. இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையை அடைகிறீங்க. நாலேஜ் ஹோகி தோ ஓருக்கு பி தேங்கே. உங்களுக்குள்ளே இந்த ஞானமானது இருந்தது என்றால் நீங்கள் அந்த ஞானத்தை பிறருக்கு கொடுப்பீங்க இல்லையா? उन स्कूलों में जब इम्तहान होता है तो पेपर आदि भराते हैं. உலகத்தில் ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? பேப்பர் எழுதுகிறாங்க. கேள்விகள் கொடுத்துருவாங்க, பேப்பரில் பதிலாக எழுதிட்டே வருவாங்க. पेपर क्वेश्चन पेपर எங்கேருந்து வருதா? வெளிநாட்டிலேருந்து வருதா? जो विलायत में पढ़ते होंगे उनमें भी कोई बड़ा एजुकेशन मिनिस्टर होगा तो जांच करते होंगे. சில பேர் வெளிநாட்டிலேயே படிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப்போது அந்த படிப்பை அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரா? கொஸ்டின்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே எல்லா விதமான சோதனையும் அவங்க செய்வாங்க. மினிஸ்டர் தான் எஜுகேஷ்னல் மினிஸ்டர்னு இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அது மாதிரி நாம் ஏன் படிச்சுட்ருக்குறோம்? நமக்கு என்ன இருக்குது? எக்ஸாம் எல்லாம் இருக்குது. ஏன் துமாரி பேப்பர்ஸ்க்கு கौन जांच करेगा? இங்கே உங்களோட பேப்பரை யார் செக் பண்ணுவா? சொல்லுங்க பார்க்கலாம். तुम खुद ही करेंगे. நம்ம பேப்பரை நம்ம தான் பார்க்க போகிறோம், நம்ம தான் திருத்தணும், நம்ம தான் சரி பண்ணணும். திருத்துறதும் நம்ம தான், மார்க் போடுறதும் நம்ம தான். எல்லாமே நம்ம கையிலே பாபா கொடுத்துட்டார். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஹுத்து ஜோ சாஹியே சோ பனோ. நீங்கள் சுயம் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அதுவாக ஆகுங்க. ஓப்பன் சாய்ஸ் கொடுத்துட்டார்ல. அப்போ உங்களை நீங்கள் தானே உருவாக்கிக்கணும். பாபா சொல்கிறது போல் ஆக்கிக்கணும். என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி ஆயிக்கோங்க. படித்து என்ன பதவி வேணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பதவி வாங்கிக்கோங்க. 8 வரணுமா, 100 வரணுமா, 16,108 வரணுமா, இதெல்லாம் வரணும்னா அதுக்கான படிப்பை நீங்கள் படிங்க. जितना बाप को याद करेंगे, दूसरों की सर्विस करेंगे, उतना ही फल मिलेगा. எவ்வளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ, பிறருக்கு சேவை செய்வீர்களோ அவ்வளவு தான் பலனானது கிடைக்கும். சத்தியுகத்தில் மந்திரியெல்லாம் கிடையாது. यहाँ तो जब अकल कम होता है तब वजीर की दरकार होती है. எப்போ மனிதனுடைய புத்தி சக்தி குறைய ஆரம்பிக்கின்றதோ அப்போ தான் மந்திரி போன்ற பதவிகள்லாம் தேவைப்படுது. ये बाप की पास भी राय लेने आते हैं. இங்கே பாபாட்டி நிறைய வழிகளெல்லாம் கேட்குறதுக்காக வருவாங்களாம், சில ஆலோசனை கேட்குறதுக்காக வருவாங்களாம். பாபா பைசா ஹே கியா करे, தண்டா கேசே करे, பாபா நான் பைசா வச்சுருக்கிறேன், என்ன தொழில் பண்ணலாம், எப்படி தொழில் பண்ணலாம், கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க பாபா, அப்படி பாபாட்ட வந்து கேட்பாங்களாம். பாப் கேத்தே துனியா கி தந்தே ஆதி கி பாத் யஹா நே லாओ. பாபா என்ன செய்வாராம்? இது உலகத்தில் செய்ய வேண்டிய தொழில் வேலையெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் இங்கே கொண்டு வராத, அந்த விஷயம் அங்கே தான் பேசணும், இங்கே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாரா. कोई दिल शिकस्त हो जाए थोड़ा बहुत आदत देने के लिए बता देते हैं. யாராவது சில நேரம் மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள தைரியம் கொடுக்கறதுக்கு, தைரியப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பாபா என்ன பண்ணுறாரு? ஏதாவது ஆலோசனை கொடுக்கின்றார், அவ்வளோதான். மற்றபடி தொழிலை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு வராதிங்க. लेकिन ये मेरा कोई धंधा नहीं है. இது என்னோட தொழில் அல்ல. உங்கள் தொழிலை பற்றி பேசுகிறது என்னோட தொழில் கிடையாது. உங்கள் தொழிலை நீங்கள் தான் பார்க்கணும். என்னோட தொழிலை நான் பார்க்குறேன் இல்லையா? அதுமாதிரி உங்கள் தொழிலை நீங்கள் தான் பார்க்கணும். என்னோட தொழில் என்ன? பத்தித்தத்திலிருந்து பாவனமாக்கி உங்களை விஸ்வத்துக்கு எஜமானராக ஆக்குதான் என்னோட தொழில். முடிஞ்ச இந்த தொழிலுக்கு நீங்கள் என்ன ஆகணும்? என்னோட தொழிலோட உதவி செய்யணும். நீங்கள் எப்போதுமே பாபாட்ட இருந்து ஸ்ரீமதி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அபிதோ சபிக்கியே அசுரி மத். இன்று எல்லோருடைய வழிமுறையும் அசுர வழியாக இருக்கின்றது. வஹாஸ்தோ சுகுதாம. அங்கே சத்தியுகம் என்பது சுகதாமம். அங்கே ஒரு பொழுதும் சந்தோஷமாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. உடல்நலம் நன்றாக இருக்கிறதா அப்படி கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது. உடல்நலம் நல்லா இருக்கா,
அப்படின்னு இங்கே கேட்க வேண்டியதாக இருக்குது. அங்கே இந்த வார்த்தையே கிடையாது. உடல் நலம் நன்றாக இருக்கிறதா, அது சொல்லிட்டு சொல்கிறாங்க பாபா, துக்கதாமத்தினுடைய பேச்சுக்கள் எல்லாம் அங்கே கிடையாதுன்ட்டு. சில சொற்கள் எல்லாம் அங்கே பயன்பாட்டிலேயே இருக்காது. அதில் ஒரு சொல்லுது உடல் நலம் நன்றாக இருக்கிறதா. परंतु बाप जानते हैं, आनालम बाप அறிந்திருக்கிறார் बच्चों में माया की प्रवेशता होने के कारण बाप पूछ सकते हैं ठीक ठाक राजी खुशी को. மாயா குழந்தைகளுக்குள்ள பிரவேசமாகிற காரணத்தினால, மாயாவுடைய கஷ்டத்தினால குழந்தைங்க மனசு உடைஞ்சு போகிறதெல்லாம் உண்டு. அப்போ பாபா என்ன கேட்குறாரு, நல்லா இருக்கியா குழந்தை, சந்தோஷமாக இருக்கியா குழந்தைன்னு அப்போ பாபா கேட்க வேண்டியதாக இருக்கிறது. मनुष्य यहाँ की अक्षर को तो समझ न सके. कोई मनुष्य पूछी तो कह सकते हैं हम ईश्वर के बच्चे हैं. பாபா சொல்றார், யாராவது உங்கள்கிட்ட இதெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரே வார்த்தை, நாங்கள் பகவானோட குழந்தை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, அப்படி சொல்லிடணும். அடுத்து என்ன சொல்லணும், அந்த பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய பகவானே எங்களுக்கு கிடைச்சிட்டாரு, அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை இருக்குது, அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி சொல்லணும். எப்போதுமே உங்களுக்கு இந்த நினைவானது இருக்க வேண்டும், நான் யாரோட குழந்தை, யாரோட குழந்தை, இது புத்தியில் உங்களுக்கு ஞானம் இருக்கின்றது. ஜப் ஹம் பாவன் பன் ஜாயேங்கே फिर लड़ाई शुरू होगी. எப்போ நாம் தூய்மை நிலை ஆரம்பித்து விடுகிறோமோ, தூய்மை நிலையை அடைந்து விடுகிறோமோ, அப்போ யுத்தமெல்லாம் ஆரம்பம் ஆகிவிடும். तुमसे पूछेंगे जरूर तुम कहेंगे हम तो सदैव राजी. அப்போ உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்வீங்க? நாங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறோம், நோய்வாய்ப்பட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறோம். பாபா கி யாத் மே ஹோ தோ சொர்க்க சே பி யஹா ஜாஸ்தி ராஜி ஹோ. நீங்கள் பாபா நினைவிலே இருந்தீர்கள் என்றால், எவ்வளோ அழகான ஒரு விஷயம் சொல்கிறார் பாபா, பாபா நினைவிலே இருந்தீர்கள் என்றால் சொர்க்கத்தை விட அதிக சந்தோஷத்தோடு இங்கே நீங்கள் காணப்படுவீர்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சொர்க்கத்தோட சுகம் என்ன சுகம், அங்கே இருக்கிற மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி, அதை விட மகிழ்ச்சியை நீங்கள் இங்கே அனுபவிக்க முடியும். எப்போ முடியும்? பாபாவை அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது. ஜப்கி சொர்க்கி பாசாகி தினிவல பாப்பம் இல்லாஹே. சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குற பாபாவே கிடைச்ச பிறகு அவரை நினச்சா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதா என்ன? அவர் நம்மை எவ்வளவு லாயக்காக்குறார், அப்புறம் நமக்கு என்ன கவலை? ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த பொருளை பற்றி தான் கவலை வரப்போகுது? பரம்பொருளே கிடைத்த பிறகு எந்த பொருளை பற்றி கவலை உங்களுக்கு இல்லவே இல்லை. அங்கே எங்கே சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு கவலையே இருக்காது. நீங்கள் யார்? தேவதைகள், தேவதாத்மா, அந்த லட்சணம் வேணும் இல்லையா? தேவதூக்கி ஊப்பர்ஹே ஈஸ்வர். தேவதைகளுக்கும் மேலே உயர்ந்தவர் யாரு? ஈஸ்வரன், பாபா. அப்போ ஈஸ்வரனுடைய தேவதைகளுக்கே கவலை இல்லாத பொழுது ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எப்படி கவலை வரும் கேட்குறாரு பாபா. பாபா அம்கு படா ரஹே ஹே. பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய டீச்சரும் பாபா தான், சத்குரு பாபா தான். பாபா ஹமாரி ஊப்பர் தாஜ் ரக்தே ஹே. பாபா நம்முடைய தலை மீது கிரீடத்தை வைக்கிறார். கிரீடத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுது? க்ரௌன் என்று சொல்லப்படுது. பாப்கா தாஜ் பச்சா பேனேகா. தந்தை அணிந்த கிரீடத்தை தான் குழந்தைகள் அணிந்து கொள்வார்கள். அப்பாவுடைய ஆட்சிக்கு பிறகு அடுத்து பிரின்ஸ் யாரு? குழந்தைங்க தானே. அவங்க தான் மீண்டும் அந்த கிரீடதாரியாக ஆகி ஆட்சியை செய்வார்கள். தும் சமசக்தியோ, நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். சத்தியுகத்தில் சுகமே சுகம். ப்ராக்டிக்கல் மே ஓ சுக்கு தப்பு பாயங்கி. அங்கே இருக்கிற சுகத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்போ அடைய முடியும்? அங்கே போனால் தான் அடைய முடியும். ஓ தோ தும்மி ஜானோ. எப்போ போவீங்க? அப்படி பதில் யார்கிட்ட இருக்குது? என் பாபாட்டியா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும்ட்டார் பாபா. அந்த சுகத்தை அடையணும்னா
எப்போ அடைய போகிறீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். சத்தியமே கியா ஹோகா, சத்தியுகத்தில் என்னெல்லாம் இருக்கும் நினச்சாலே சந்தோஷமாக இருக்கு இல்லையா? ये शरीर छोड़ कम कहाँ जाएंगे, இந்த சரீரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே போக போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். எங்கே போக போகிறனோ தெரியல, என்ன அடைய போகிறனோ தெரியல, அந்த எண்ணமெல்லாம் வரக்கூடாது. இப்போ பாபா நமக்கு ப்ராக்டிக்கலாக இந்த படிப்பை படிப்பித்து கொண்டிருக்கிறார். तुम जानती हो सच सच हम स्वर्ग में जाते हैं, நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம் உண்மையிலேயே நாம் சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். वो जो कहते हैं फलाना स्वर्ग में गया परंतु उनको पता नहीं स्वर्ग नरक किसको कहा जाता है. யாராவது சரீரத்தை விட்டு விட்டார்கள் என்றால் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொர்க்கம் எது என்று எதை சொல்லப்படுகிறது, நரகம் என்று எதை சொல்லப்படுகிறது சொல்லக்கூடியவர்களுக்கு தெரியாது. கல்பத்தினுடைய ஆயுட்காலத்தை நீண்ட காலமாக கூறிவிட்டார்கள். பாபா சொல்றார், இப்போ நம்முடைய புத்தியில் இருக்கு, நாம் எங்கிருந்து கீழே விழ ஆரம்பித்தோம் சொல்லுங்க பார்ப்போம். மிக உயர்ந்த இடத்துல உயரத்தில் உட்காந்துருந்தோம். எங்கிருந்து கீழே விழ ஆரம்பித்தோம்? எங்கிருந்து? சத்தியுசி கிருத்தி ஆயே. என்ன சொல்கிறார் பாபா? சத்தியுகத்திலிருந்தே நீங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிங்க. இறங்கி 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 அப்படியே கலியுகத்தில் வந்து விழுந்துட்டீங்க. இப்போ தான் பாபா தூக்கி உட்கார வச்சு மண்ணெல்லாம் தட்டி விட்டு என்ன பண்ணுறாரு, முகத்தெல்லாம் தொடச்சி விட்டு நீ யாரு அப்படிங்கிற அறிமுகத்தை நமக்கு கொடுத்து நம்மை பாபா தெளிவுபடுத்திட்டுருக்கிறார் இல்லையா? அபி ஹம் இஸ் புருஷோத்தம சங்கம பர் பਹੁंचे हैं. இப்போ நம்ம புருஷோத்தம சங்கமயுகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். கல்பா கல்பா பாபா நமக்கு படிப்பிப்பதற்காக வருகின்றார். பாப்கி பாஸ் தும் ரத்தியோனா, பாபாவோடு நீங்கள் இருக்கீங்க தானே? அவர் தான் நம்முடைய உண்மையான சதுகுரு. முக்தி ஜீவன் முக்தி பெறுவதற்கான வழியை கூறுகிறார். ஜெய்சியே பாபா சீக்குதே ஹே, எப்படி சிவபாபாட்ட இருந்த இந்த பிரம்மா பாபா கற்றுக்கொள்கிறார், அதே போல இவரை பார்த்து நீங்கள் குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றீர்கள். அடி அடியிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மன்சா வாச்சா கர்மனா இந்த மூன்றுமே மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ள எந்த விதமான அழுக்கும் இருக்க வேண்டாம். பாப்கோ கடிகடி பச்சி பூல் சாத்தே ஹேன். பாபாவை குழந்தைகள் அடிக்கடி மறந்து போய் விடுகிறார்கள். பெரிய கவலையே பாபாவுக்கு என்ன, அடிக்கடி என்னை நீங்கள் மறந்து போயிடுறீங்க. பாபா நினைவு மறக்கிறதுனால அது மட்டும் மறந்து போச்சு அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. அதோடு சேர்த்து டீச்சரோட நினைவும் மறந்து போயிடுது. அப்புறம் நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற நினைவும் மறந்து போயிடுது. இப்படி ஏகப்பட்ட மறவிதி என்பது ஏற்பட்டது. பாபா நினைவு மூலமாக நாமே நம்ம சீர்திருத்தி கொண்டிருக்கிறோம். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகின்றோம். तुम बच्ची जानती हो शिव बाबा ने ब्रह्मा द्वारा आदि सनातन देवी देवता धर्म की स्थापना की है. நம் குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்கிறோம், சிவ பாபா பிரம்மா பாபா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். அந்த தர்மத்தில் சத்தியுகம் திரேதாயுகம் இந்த 2 யுகம் அரை கல்பம் வரை நடைபெறுகிறது. அடுத்து துவாபரயுகத்தில் வரும்பொழுது மற்ற தர்மங்கள் ஸ்தாபனை ஆகின்றது. எப்படி முதல்ல வரக்கூடிய தர்மம் உடனே அது வளர்ச்சி அடைஞ்சிருது. இப்போ கிரைஸ்ட் வந்திருக்காருன்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, விருத்தி நிலை அடைந்து கொண்டே வருகிறது. நல்ல பாபா சிலர் முதல் ஃபவுண்டேஷன் எது, தேவதா தர்மம். இப்போது இந்த மரத்தை பாருங்கள், எவ்வளோ விஸ்தாரமான மரம் ஆயிடுச்சு. கிறிஸ்டியன் பி சமஸ்தி ஆதிதேவ் ஹோக்கர் கே. கிறிஸ்தவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்களா, இந்த ஆதிதேவர் என்பவர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். கிரைஸ்டுக்கோ புத்துக்கோ ஃபாதர் சமஸ்தே ஹேன். கிரைஸ்டையும் புத்தரையும் ஃபாதர் என்று நினைக்கிறார்கள். எப்படி கிரைஸ்டோட நினைவு சின்னம் கிறிஸ்தவர்களுடைய தேசத்தில் இருக்கிறது. அதே போல் நம் குழந்தைகள் இங்கே தப்பசையாக பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளோட நினைவு சின்னம் அபுல இருக்கிறது.
எந்த நினைவு சின்னம்? தில்வாடா கோவில். நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெட் சைலன்ஸ் की सच्ची सच्ची रूहानी यात्रा करनी है. டெட் சைலன்ஸாக இருப்பதற்கான உண்மையான ஆன்மீக யாத்திரையை செய்ய வேண்டும். ஹம்சோ கா மந்திர சதா யாத் ரக்கனா ஹே. ஹம்சோ, இந்த மந்திரத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவீர்கள். மந்திரம் என்ன பண்ணுதா? உங்களை சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக்குகிறது. ரெண்டாவது பாயிண்ட், மன்சா வாச்சா கர்மனா, இந்த மூன்றிலும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ள எந்த விதமான அழுக்கு இருக்க வேண்டாம். அடியடியிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு முக்கிய ஸ்ரீமத் எது? சார்ட் எழுதுங்க. இது ஒரு ஸ்ரீமத்து. சார்ட் ஹையஸ்ட், அதுதான் ஹையஸ்ட் ஒரு புருஷார்த்தம்ட்டார் பாபா. वरदानम, निर्माता की गुण को धारण कर सबको सुख देने वाले सुख देवा सुख स्वरूप भव. பணிவினுடைய குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுக தேவராக சுக स्वरूपமுடையவராக ஆகுங்கள். சுக்கு தேவா. आप महान आत्माओं की निशानी है. நிர்மாண்டா, நம் மகான் ஆத்மாக்களுடைய அடையாளமே எதுவென்றால் பணிவோடு இருப்பது. जितना निर्माण बनेंगे उतना सर्व द्वारा मान प्राप्त होगा. எவ்வளவு பணிவாக இருப்பீர்களோ அவ்வளவு அனைவர் மூலமாக மரியாதையை பெறுவீர்கள். जो निर्माण है वो सबको सुख देंगे. யார் பணிவானவர்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பார்கள். जहाँ भी जाएंगे जो भी करेंगे वो सुखदायी होगा. பணிவானவர்கள் எங்கே சென்றாலும் சரி, அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அதில் சுகமானது நிறைந்திருக்கும். பணிவு என்ன பண்ணுங்கிறார் பாபா? சுகத்தை தான் கொடுக்கும். तो जो भी संबंध संपर्क में आए वो सुख की अनुभूति करे. யாரெல்லாம் உங்களுடைய தொடர்பில் சம்பந்தத்தில் வருகின்றார்களோ அவர்களும் சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். इसलिए अब ब्राह्मण आत्मा का गायन है, सुख की सागर के बच्चे सुख स्वरूप सुख देव. எனவே பிராமண ஆத்மாக்களாகிய நமக்கு தான் பாடப்பட்டிருக்கிறது. என்ன? நீங்கள் யாரு? நீங்க பிராமணர்கள் எப்பேற்பட்டவர்கள்? சுக கடலுடைய குழந்தை, சுக சொருப்பமானவர்கள், சுக தேவர்கள், சுகத்தை கொடுக்கக்கூடியவர்கள். तो सबको सुख देते और सुख लेते चलो. இனிமே எல்லோரிடமும் எல்லோருக்கும் சுகத்தை கொடுங்க, எல்லாத்தையும் சுகத்தை பெறுங்க. कोई आपको दुख दे तो लेना नहीं है. யாராவது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தார்கள் என்றால் அதை நீங்கள் வாங்காதீர்கள். स्लोगन, सबसे बड़े ज्ञानी वह है जो आत्मा अभिमानी रहते हैं. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அனைவரை விட பெரிய ஞானி. நல்லது. இன்றைக்கான அவ்விக்த சமிங்கை பாபா சொல்றாங்க. சங்கமேகம் எப்படிப்பட்ட யோகம்? திருப்தியாக இருக்கக்கூடிய யுகம். எனவே திருப்தியா இருங்க, எல்லோரையும் திருப்தி படுத்துங்க. தங்களுக்குள்ள எந்த விதமான குழப்பம் என்பதே இருக்கக்கூடாது. ஏனென்றால் மாலை எப்போ உருவாகும்? ஒருவர் இன்னொருத்தரோட சம்பந்தத்தில் சேர்ந்து இருந்தா தான் என்ன ஆகும்? மாலை என்பது உருவாகும். மாலையும் ஒன்று சேரலனா அது மாலை கோக்கவே முடியாது. तो माला की मन की है,
பாபா சொல்ல, நீங்களாம் மாலையில் வரக்கூடிய மணிகள். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவோட இணக்கத்தோடு தான் செல்ல வேண்டும், இணைஞ்சு தான் செல்ல வேண்டும். தனிப்பட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. மாலையெல்லாம் உருவாக்கணும்னா எல்லா மணிகள் எப்படி இருக்கணும்? ஒரு பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்ம எடுத்து கோக்கு கூட சரியாக இருக்கும். அங்கங்கே கிடக்குது, செதறி கிடக்குன்னா அதை எடுத்து கோக்குறது எவ்வளோ சிரமம் இல்லையா? அந்த மாதிரி மாலையில் வரக்கூடிய மணிகள். எனவே நீங்கள் உங்கள் தொடர்பு சம்பந்தத்தில் எப்போதுமே நீங்கள் எப்படி இருக்கணும்? திருப்தியாக இருக்க வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். आप सभी परिवार वाले हो. परिवार का अर्थ ये संतुष्ट रहना. நீங்கள் அனைவரும் குடும்பஸ்தர்கள். குடும்பத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்கு. அதனால பரிவாரம் குடும்பம் அப்படின்னா குடும்பம் எப்படி இருக்கணும்? திருப்தியாக இருக்கணும் மற்றும் திருப்தி படுத்த வேண்டும். எத்தனை வார்த்தை பாபா திருப்தியை பற்றி அந்த 4 லைனில் நமக்கு கூறியிருக்கிறான். நல்லது. பாபா சொன்ன சார்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க. சார்ட் மூலமாக தான் முன்னேற்றம், மாற்றம் என்பது ஏற்படுகிறது. நல்லது. ஓம் சாந்தி. பாபா உன்னை போல் ஆகுவதேதான்.
பொறுத்து போறது அப்படின்னாலே எல்லாரோட மனசுலயும் அன்போட வாழ்றதுன்னு அர்த்தம். To tolerate is to live in everyone's heart with love.